அப்ப நான் பண்ணது தப்புனா யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையோ நேர்மையோ பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. என்ன பெத்த தாயே, வருங்கால ஜனாதிபதி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க. தமிழ்ச்செல்வன் ஐயாவோட மனசு எப்படியோ மனசு இங்க இருக்கா, மனசு நல்லா படிங்க, சிக்கனை ஒரு புடி புடிங்க, எனக்கு போடு. எங்கப்பா மாலா? பொதுவாகவே நான் பெண்களுக்கு மாலை போட்டாலும் அது ஒரு பிரச்சனை ஆகி போயிடும் இல்லையா? இல்ல தாயே, நாகம்மா, நாகம்மா பேரு என்ன பெத்த தாயே. இல்லை, என்னை விட வயதில் மூத்தவங்க. நான் வந்து இவங்களுக்கு பேரன் மாதிரி இருக்கேனா என்னன்னு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு வெயிட்டே ஏறி போயிட்டாவா. அம்மா பேர் என்னம்மா? செல்வராணி. பார்த்தீங்களா, செல்வத்தை செழிக்கும் செல்வராணி. ஆக ஆக, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வராணிக்கு எல்லாம் தலை. தங்கச்சி உங்க பேர் நம்ம எங்க ஓடுறீங்க? இங்க வாங்க, வாங்கம்மா. உங்க பேர் என்ன? சுஜிந்தர். உங்களுக்கு திருக்குறள் இல்லையா? உங்க பேர் என்னம்மா தங்கச்சி? அம்பிகா. ஓகே, ராதா அம்பிகா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா? தம்பி உன் பேர் என்ன? அனுஷாந்த். அனுஷாந்த், துஷாந்த். சூப்பர் சூப்பர். சாப்பிட வந்திருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் சோறு தருவீங்களா? தருவீங்களா தர மாட்டீங்களா? பாத்தியாப்பா, இதுதான்ப்பா யாழ்ப்பாணத்தோட மக்களோட இதுதான். வர தமிழ்ச்செல்வன் ஐயாவோட மனசு எப்படியோ, மனசு இங்க இருக்கா, மனசு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களோட மனதும். பார்த்தீங்கன்னாக்கா, வாங்க வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வயசு கூட இருக்காது அந்த பையனுக்கு. இங்கே வாடா தம்பி, இங்கே வா. வா ஐயா, மாலையை கொடுங்க. மாலை எப்படி? எனக்கு போடு. துஷ்யந்த், துஷ்யந்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி பார்சல். ஆமா, வெந்து தணிந்தது காடு. துஷ்யந்துக்கு வணக்கத்தை போடு. என்ன படிக்கிறீங்க? ஏபிசிடியா? என்னப்பா, என்ன இவ்வளோ மொக்கம் வாங்கிட்டியா? என்ன என்ன ஸ்கூல் படிக்கிறியா இல்லையா? என்ன கிளாஸு? நர்சரி. ஓகே, வெரி குட். ஃபாதர், நேற்று நம்ம திருநெல்வேலியில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் ஐயா, அவர் பாலாஜி எல்லாரும் சேர்ந்து நம்ம 300-400 பேக் கொடுத்தோம்ல, அதில் பேக் இருந்தால் தம்பி கொடுங்க. இவர் படித்து டாக்டர் ஆகி, இன்ஜினியர் ஆகி, கலெக்டர் ஆகி, முதலமைச்சர் ஆகி, எல்லாமே ஆவியா? எல்லாமே ஆயிடுவியா? ஆயிடுவானா? தம்பியே சொல்லிட்டான். ஆமாம், ஜனாதிபதி. வருங்கால ஜனாதிபதி வாழ்க, வருங்கால ஜனாதிபதி வாழ்க. மாவுக்கட்டு வீரன், இப்படி எல்லாம் பல பேரில் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? நல்லா நல்லா போகுது, நல்லா போகுது, நல்லா போகுது. உங்கள் பேர் என்ன? ஆனலூசா. உங்கள் பேர் தங்கச்சி? அஸ்வினி. ஓகே, நிமல். பார்த்தீங்களா, ஒரு ஃபேமிலியோட நம்ம சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு சாப்பிட வந்திருக்காங்க. இது வந்து தமிழர்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் உங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பளித்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களுக்கும், இந்த யாழ்ப்பாணத்தில் இது ஸ்கூல் ரோடா, இது என்ன ரோடுங்க? ஆஸ்பத்திரி ரோடு. இந்த மருத்துவமனை வீதியில் நல்லா புகழ்பெற்று இருக்கிற நம்ம சேலம் ஆர்ஆர் அதோட முதலாளி திரு பாலாஜி அவர்கள் மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு மாலை தான் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் பிரியாணி சொல்லிருங்க. சொல்லிட்டேன். தேங்க்யூ.
சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சீமானே ஆதரவு. நன்றி நன்றி. ஓகே ஓகேம்மா. நல்லா படிமா, படிக்கிறியா? நல்லா படிங்க தங்கச்சி, நல்லா படிங்க. சிக்கனை ஒரு பிடிங்க. ஓகே. படத்தோட வெற்றி விழாவை இந்த ஆஸ்பத்திரி ரோட்டில் உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி அந்த கடையில் தான் மகத்தான வெற்றி விழா கொண்டாட போகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்துருங்க. ஆமாம் தங்கச்சி வாங்கம்மா. உங்கள் பேர் என்ன? பானுஷா. பானுஷாக்கு வெந்து தணிந்தது காடு. பானுஷாக்கு வணக்கத்தை போடு. நான் மாலையை போட்டாக்க தப்பாய் போயிடும். பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் மாலை போட்டாக்க அது பெரிய தவறாகி போயிடும். இல்லையா நான் இன்னொன்று சொல்றேன். நான் உங்க இந்த நம்ம யாழ்ப்பாண மக்கள் வந்து எப்பவுமே உண்மையும் நேர்மையும் பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். நான் ஒரு சின்ன பையன், ஒரு மீசா கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கிற பையன். நான் வந்து தெரியாதனமாக, நீ சாட்சி கூட ஐயா இருக்காரு, அன்னைக்கு மேடையில் நான் தெரியாதனமாக ஒரு அறியாத பையன், ஒரு சிறு வயசு பையன், ஒரு தங்கச்சிக்கு தெரியாம ஒரு மாலை போட்டேன். அன்னைக்கு வந்து எல்லாரும் அதோ இதோன்னு சொல்லி எல்லாரும் குதிச்சிங்களே. ஒரு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பயங்கரமாக ஒருமையில் சிலரை பேசியிருக்காரு, தகாத வார்த்தையில் பேசியிருக்காரு. ஆத்தா அம்மா அவன் இவன் சொல்லி பேசியிருக்காரு. தண்ணி அடிக்காத ஆளை கூட தண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் நியாயம்? நீயே சொல்லுமா, கொஞ்சம் முன்னாடி வாமா, நீயே சொல்லுமா தங்கச்சி, அது நியாயமா தர்மமா சொல்லுங்க. அப்ப நான் பண்ணது தப்புனா அவர் பண்ணது தப்புதான், நான் பண்ணது சரினா அப்ப அவர் பண்ணது சரிதான். அப்போ நீங்க வந்து ஒரு புகழ்பெற்ற ஆளு, நல்ல பணத்துல உள்ள ஆளு, பெரிய இயக்குனர், பெரிய டைரக்டர் அப்படின்னா மட்டும் அவங்க பண்றதெல்லாம் சரி. என்னைய மாதிரி இந்த 6 மாசம் குழந்தை மாதிரி உள்ளவங்க எதுனா தப்பு பண்ணாக்க உடனே அப்படின்னு சொல்லி நீங்க குதிச்சு எழுதுறீங்களா? அது ஏன்? யாழ்ப்பாண மக்களே, இன்னைக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் சாப்பிட வந்திருக்க மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு மேடையில் பத்திரிகைகள், ஊடக நண்பர்கள் எல்லாரும் இருக்கிற ஒரு மேடையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு நீங்க யாருமே கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. இல்லையா? தெரிவிக்கல. தெரிவிச்சது யாருன்னா ஒரு கேமராமேன் அருள்தாஸ் அவர்கள், நடிகர் அவர்கள். அவர் தான் தன்னோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் யூடியூப்ஸில் உள்ள சில அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இதுலலாம் இது பண்ணுவாங்களா, டிக்டாக், அதுலலாம் அவங்க தான் கண்டனம் தெரிவித்தாங்களே தவிர சினிமா நடிகர்களோ, சினிமா நடிகைகளோ, இயக்குநர்களோ, தயாரிப்பாளர்களோ, பத்திரிகைக்காரங்களோ, ஊடக நண்பர்களோ யாருமே எதுவும் தெரிவிக்கல. ஏன்? பாத்தீங்களா? அப்போ வளர்ந்தவங்க சொன்னாக்கா அது சரி, என்ன மாதிரி வளராதவங்க சொன்னாக்கா தப்பா? இன்னமும் நான் சொல்றேன், மேடை நாகரிகம் கருதி யாராக இருந்தாலும், புரியுதுங்களா, யாராக இருந்தாலும் அந்த மாதிரி தவறாக பேசாதீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு அது இருக்கு, இது இருக்கு, 4 சவத்துக்குள்ள பண்ணுங்க, அதை பேசுங்க, அது தப்பு இல்லை. புரியுதுங்க? இந்த நேரத்தில் இந்த யாழ்ப்பாண மக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நானே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், நானும் திருத்திப்பேன். சரிங்களா? நீங்கள் பாட்டுக்கா ஏதோ ஒன்று பேசிகிட்டே போவீங்க. அது வந்து இப்போ என் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள், ஐயாவோட பேர குழந்தைகள், இந்த தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா? இனிதானா? ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க அந்த மாதிரி சின்ன சிறுசுங்களாம் பார்த்தாக்க அவங்களோட மனநிலை என்ன ஆகும்? நம்மளும் அப்போ இந்த மாதிரி தான் பேசலாம் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால தயவு செய்து மேடை நாகரிகம் கருதி இந்த மாதிரி திரு மிஸ்கின் அவர்களே, தயவு செய்து இந்த மாதிரி இனி அடுத்து வரும் மேடைகள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன மாதிரி இளிச்சவாயன், கூல் சுரேஷ் மாதிரி இளிச்சவாயனா இருந்தாக்கா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அப்படித்தானே அர்த்தம்? இந்த பொறுப்பை நான் இலங்கை மக்கள்கிட்ட, இந்த யாழ்ப்பாண மக்கள்கிட்ட இருந்து, இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையில இருந்து நீங்க நான் சத்தியமா சொல்றேன், நீங்களா இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க.